இது OPPOவோட புது Find X7 Ultra முதல் கேமரா ஹெவி லான்ச் 2024க்கு. இந்த ஃபோனில் நிறைய விஷயங்கள் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பேக்கை பாருங்களேன், கேமரா அரே. இங்கே சோனியோட செகண்ட் ஜென்ரேஷன் 1in சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க பிரைமரிக்கு, ப்ளஸ் 2 பெரிஸ்கோப் ஜூம் கேமராஸ். கைஸ், இந்த ஃபோனை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது. என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் OPPOவோட புது Find X7 Ultra பற்றி பார்ப்போம். ஸோ இதுதான் X7 Ultra வர பாக்ஸ். சைடில் X7 Ultra ஹேசல்பிளாட் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. ரேம் ஸ்டோரேஜ் பாட்டமில் மென்ஷனாக இருக்குது. இது 16512. பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணுறேன். உள்ள திருப்பியும் ஹேசல்பிளாட் பிராண்டிங் இருக்குது, கொஞ்சம் சட்டிலாக. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா முதல்ல நம்ம பார்க்குறது இந்த பிளாக் இன்சர்ட். இதில் உங்களோட ரெகுலர் கார்ட்ஸ், கைட்ஸ், சிம் இஜெக்டர் டூல், அப்புறம் ஒரு சாலிட் கலர் சாஃப்ட் கேஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் நீங்கள் வாங்குகிற கலர் வெர்ஷன் ஃபோனோட கலர் மேட்ச் ஆகிருக்கும். நான் இங்கே வாங்கியிருக்கிறது லைட் ப்ரௌன் வெர்ஷன். ஸோ இப்போ அந்த ப்ரொடெக்டிவ் பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணுவோம். ஃபோன் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் எடுத்த உடனே கொஞ்சம் ஹெஃப்டியாக இருக்குது, கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. ஓப்போ இந்த லைட் ப்ரௌன் போக இன்னும் 2 கலர் ஆப்ஷன்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, ப்ளூ, பிளாக். ப்ளூவில் இதே மாதிரி டியூவல் டோன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பட் பிளாக் இன்னும் கொஞ்சம் மினிமலாக, இன்னும் ஸ்டெல்த்தியாக இருக்குன்னு சொல்லலாம். சரி, திருப்பி பாக்ஸ்க்கு வருவோமே. அடுத்து ஒரு USB Type A to Type C கேபிள் இருக்குது. ஃபைனலாக 100 வாட் சூப்பர் வூக் சார்ஜர். இந்த 100 வாட் சார்ஜரை யூஸ் பண்ணி உள்ளே இருக்கிற 5000 mAh பேட்டரியை 50%க்கு 10 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணலாம். ஃபுல் சார்ஜ் 26 நிமிஷம். ஸோ நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. இது போக ஓப்போ வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க 50 வாட்ஸ் வரைக்கும். இந்த பில்ட், இந்த டிசைன், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 1 to 10 ரேட் பண்ணுன்னா இதுக்கு என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, இப்போ என்னோடய தாட்ஸ்னு வரையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபோன் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. அந்த வெயிட் நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ண போகிறீங்க. 221 கிராம்ஸ். திக்னஸும் அதிகம் தான், 9.5 மில்லிமீட்டர்ஸ். ஆனால் இங்கே சைட்ஸ், பேக் ரெண்டுமே கர்வ் ஆகுது. ஸோ கையில் ஆக்சுவலாக பிடிச்சி யூஸ் பண்ணல இன்னும் ஸ்லிம்மாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ இந்த பேக் பற்றி பேசையில் பார்க்க நல்லா இருக்குது. இங்கே உள்ள டிசைன் லாங்குவேஜை புரிஞ்சுக்கணுன்னா இந்த ஃபோன் இதை ரெக்கக்னைஸ் பண்ணுறீங்களா? பண்ணலன்னா பரவாயில்ல, ஏன்னா நிறைய பேருக்கு இது என்ன ஃபோன்னு தெரியாது. இது ஓப்போவோட முதல் ஸ்மார்ட் ஃபோன் A103. இந்த ஃபோன் நிறைய பேருக்கு ஃபெமிலியராக இருக்கலாம். இது ஓப்போவோட Find 7. கீழே இந்த நோட்டிஃபிகேஷன் LED ஒரு ஸ்மைல் டிசைனில் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்மைல் டிசைன் தான் இங்கே திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா அந்த கிளாஸை சரவுண்ட் பண்ணுற கேமரா இப்போ அது கீழேயும் ரன் ஆகுது. ஸோ இந்த ஏரியா கிளாஸ், மற்றது ஃபுல்லாக வீக்கெண்ட் லெதர். நல்ல டெக்ஸ்சர் இருக்குது, grip பெட்டராக இருக்குது, கம்ஃபர்ட் ஃபேக்டர் பெட்டராக இருக்குது. கம்ஃபர்ட் பற்றி பேசையில் இந்த கேமரா அரே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப பெருசாக இருக்குது, திக்காக இருக்குது. அதுக்கு காரணம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல, அதை பற்றி பார்ப்போம். பட் இந்த சைஸ் இவ்வளோ பெருசாக இருக்கிறதுனால நீங்கள் ஃபோனை ஹோல்ட் பண்ணையில் உங்கள் விரல் அந்த கேமரா அரேயை கவர் பண்ண சான்ஸ் இருக்குது. இது எஸ்பெஷலி அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் எடுக்கையில் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ கையில் பிடிக்கையில் கொஞ்சம் மெனுவர் பண்ணி அன்நேச்சுரலாக ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பிளேஸ்மெண்ட்னு வரையில் அது ரொம்பவே நேச்சுரலாக கொடுத்துருக்காங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக, குவிக்காக இருந்துச்சு, கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. சரி, மற்ற பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே பார்ப்போமே. பவர், வால்யூம் கீஸ் ரைட்டில் இருக்குது. டியூவல் ஸ்பீக்கர்ஸ் டாப் அண்ட் பாட்டமில் கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு IR பிளாஸ்டரும் இருக்குது. பாட்டமில் USB 3.2 Type C போர்ட், அப்புறம் பிரைமரி மைக்ரோஃபோன்ஸ், சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இந்த OPPO Find X7 Ultraக்கு IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங்கும் இருக்குது. இப்போ லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா முதல் தடவையாக ஒரு ஓப்போ ஃபைன் ஃபோனில் அலர்ட் ஸ்லைடர் நோட்டீஸ் பண்ணுறோம். இது நம்ம OnePlus டிவைசஸில் பார்க்குற அலர்ட் ஸ்லைடரோட கொஞ்சம் வித்தியாசமாக ஒர்க் ஆகுது. ஸோ ரெகுலரான ரிங், மியூட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது போக ஒரு புது VIP மோட் கொடுத்துருக்காங்க. பேசிக்காக இது கேமரா, மைக், லொக்கேஷன் ஆக்சஸ் எல்லாமே கட் பண்ணிடும். இது எனக்கு கிளியராக தெரில. VIP மோட் சைனீஸ் ஃபர்ம்வேருக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற மாதிரியும், குளோபல் ஃபர்ம்வேரில் OnePlusோட அதே டைப் இம்ப்ளிமெண்டேஷன் இங்கேயும் கொடுப்பாங்கங்கிற மாதிரியும் கேள்விப்படுறோம். அது குளோபல் லான்ச் வரையில் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ கண்டிப்பாக இந்த ஃபோனோட ஹைலைட் கேமராஸ் தான். பின்னாடி 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல பெரிய திக்கான அரே. ஸோ அந்த எட்ஜ் பேட்டர்ன்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்ட் அவுட் ஆகுது, இன்னும் கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக இருக்குது. ஹேசல்பிளாடோட அந்த ரெட் டாட் அதையும் திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. உள்ள ஒரு டைமண்ட் பேட்டர்ன் இருக்குது. ஸ்பெக்ஸ் சுற்றி ஃபுல்லாக மென்ஷன் ஆகிருக்கு. ஹேசல்பிளாட் லோகோ நம்ம OnePlusல பார்த்த மாதிரியே வெறும் அந்த H லோகோ ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. பிரைமரி இங்கே சோனியோட 2வது ஜென்ரேஷன் 1in சென்சர் லிட்டியா லைட் 900 ஒரு ஆப்டிக்லி ஸ்டேபிளைஸ்ட் f1.8 லென்ஸோட பேர் ஆயிருக்கு. ஸோ இது 23 மில்லிமீட்டர் ஈக்குவிவலண்ட் ஃபோக்கல் லென்த். இமேஜஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நல்லா டீட்டெயில்டாக, சூப்பர் டைனாமிக் ரேஞ்சோட. இது செகண்ட் ஜென் 1in சென்சருங்கிறதுனால பேட்டரி கன்சம்ஷனும் கம்மியாக இருக்கும் கேமரா யூஸ் பண்ணல. லோ லைட்டில் கூட இந்த சென்சர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. அடுத்த கேமரா திருப்பியும் சோனி லிட்டியா லைட் 600. இது 14 மில்லிமீட்டர் ஈக்குவிவலண்ட் f2 லென்ஸோட பேர் ஆயிருக்கு. ஸோ இதுதான் அல்ட்ரா வைட். இந்த கேமராவில் ஷூட் பண்ணையில் தான் விரல் பிக்கப் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம்.
இமேஜஸ் கரெக்டாக கலர் மேட்ச் பண்ணியிருக்காங்க, பட் எட்ஜ் டிஸ்டார்ஷன் இதில் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த Find X7 Ultra நான் சொன்ன மாதிரி இதுதான் முதல் ஃபோன் 2 பெரிஸ்கோப் கேமராஸோட ஷிப் ஆகிறது. ஸோ முதல் பெரிஸ்கோப் கேமரா சோனியோட IMX890. இந்த சென்சர் பழைய ஃப்ளாக்ஷிப்ஸில் யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம் OnePlus 11 மாதிரி ஃபோன்ஸில். இது ஒரு 65 mm ஈக்குவலண்ட் f6 டெலஃபோட்டோ லென்ஸோட பேரா இருக்குது, திருப்பியும் OIS-ஓட. ஸோ 2.8x ஆப்டிக்கல் ஜூம் கிடைக்குது. மினிமல் ஃபோக்கல் லென்த் வெறும் 25 cm தான். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்ஸ் ஜூம் இன் பண்ணி எடுக்க முடியும். அடுத்த பெரிஸ்கோப் கேமரா இது சோனியோட IMX858 சென்சர். இது ஒரு 135 mm ஈக்குவலண்ட் f4.3 லென்ஸோட பேரா இருக்குது, திருப்பியும் OIS-ஓட. ஸோ 6x ஆப்டிக்கல் ஜூம் கிடைக்குது. மினிமல் ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் இங்கே 35 mm. ஸோ திருப்பியும் இந்த மாதிரி ஜூம்ட் இன் ஷாட்ஸ் எடுக்கலாம். வீடியோன்னு வரையில் 8K கிடையாது, பட் 8Kங்கிறது ஒரு கிமிக் தானே சொல்லலாம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் 4K 60 ஃபுட்டேஜ் நல்லா இருந்துச்சுன்னா வீடியோஸ்க்கு ஒரு பாசிட்டிவ்னு சொல்லுவேன். ஸோ இங்கே 4K 60 ஃபுட்டேஜ் சூப்பராக இருக்குது, டீட்டெயில்ட், நல்ல ஸ்டேபிளைசேஷனோட, ப்ராப்பர் டைனாமிக் ரேஞ்சோட. ஃப்ரண்ட்டில் 32 மெகாபிக்சல் f2.4 செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸ்கின் டோன்ஸ் நேச்சுரலாக இருந்துச்சு. டீட்டெயில்ஸ், எட்ஜ் டிடெக்ஷன் எதுலேயும் பிரச்சனை இல்லை. 4K 60 FPS வீடியோ கூட செல்ஃபி கேமராவில் ஷூட் பண்ண முடியும். ஸோ OPPO நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த செல்ஃபி கேமராவை சுற்றி ஒரு 6.82 inch OLED பேனல் கொடுத்துருக்காங்க. இது கார்னிங்கோட Gorilla Glass Victus 2னால கவர் ஆயிருக்கு. ரெசல்யூஷன் Quad HD+, ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hz, LTPO டெக்னாலஜியும் இருக்குது. ஸோ ரெஃப்ரெஷ் ரேட் தேவைக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இது நல்ல பிரைட்டான பேனல். இதுக்கும் 4500 nits வரைக்கும் HDR இருக்குது, பிரைட்னஸ் பூஸ்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. மேனுவல் மோடில் 670 nits டெஸ்ட் பண்ணோம். ஆட்டோ மோடில் 1300 nits வரைக்கும் போச்சு. ஸோ அவுட்டோர் யூஸ்க்கு பிரச்சனை இல்லை, விசிபிளாக இருந்துச்சு. நல்ல பிரைட்டான பேனல். இந்த டிஸ்பிளே லெஃப்ட் அண்ட் ரைட் எட்ஜஸில் மட்டும் கர்வ் ஆகாமல் டாப் அண்ட் பாட்டமில் கூட ஸ்லைட் கர்வோடு வருது. ஸோ இப்போ ஹோம் ஸ்க்ரீனுக்கு போகிறதுக்காக ஸ்வைப் அப் பண்ணிங்கனாலும் சரி, இல்லை நோட்டிஃபிகேஷன் பார் புல் டவுன் பண்ணுறதுக்காக ஸ்வைப் டவுன் பண்ணிங்கனாலும் சரி, இன்னும் கொஞ்சம் நேச்சுரலான ஃபீல் கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த பேனலை வெட் ஹேண்ட்ஸோடையும் யூஸ் பண்ணலாம். ஸோ IP68 ரேட்டிங்கும் கொடுத்து இந்த ஃபீச்சரும் கொடுக்கறது கன்சியூமர்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ்னு நான் நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் அல்ட்ரான்னு பேரை வச்சுட்டு வேறு எந்த சிப் யூஸ் பண்ண முடியும்? Snapdragon 8 Gen 3 தான். ஸோ லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் Qualcomm சிப் 12 இல்லை 16 GB LPDDR5X ரேமோடையும் 256 இல்லை 512 GB ஃபாஸ்டான UFS 4.0 ஸ்டோரேஜோடையும் பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. பட் Find X7 Ultra புஷ் பண்ணையில் ஃபோன் கொஞ்சம் வார்ம் ஆச்சு, கொஞ்சம் த்ராட்லிங்கும் அதிகமாக இருந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் GPU ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ரன் பண்ணையில் 45% பெர்ஃபார்மன்ஸ் லாஸ் ஆச்சு. இது பெர்ஃபார்மன்ஸ் மோட் ஆன் ஆஃப் ரெண்டுத்தில் வச்சும் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். இது கண்டிப்பாக நல்ல விஷயம் கிடையாது, பட் இந்த மாதிரி பிஹேவியர் நிறைய ஃபோன்ஸில் பார்த்துட்டோம், எஸ்பெஷலி கேமரா ஃபோக்கஸ் ஃப்ளாக்ஷிப்ஸ்னு வரையில். சரி, இப்போ சாஃப்ட்வேர்னு வரையில் ColorOS 14 ரன் ஆகிட்டு இருக்க Android 14 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன். ColorOS பற்றி ரீசெண்டாக நிறைய வீடியோஸில் பார்த்துட்டோம். ஸோ அதை பற்றி புதுசாக சொல்கிறதுக்கு இங்கே பெருசாக எதுவும் இல்லை. ஓவரால் ஸ்டேபிளாக இருக்க Find X7 Ultraவில் யூசர் இன்டர்ஃபேஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. ஃபைனலாக ப்ரைஸிங் பற்றி பார்ப்போம். OPPO Find X7 Ultraவை 6000 யுவான்லேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சைனாவில். கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 71,000 ரூபா இல்லை $855. ஸோ இந்த ப்ரைஸிங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன கேட்டிங்கன்னா OPPO சில விஷயங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்டிக்ஸ், அவங்க சூஸ் பண்ண சென்சர்ஸ், 2 பெரிஸ்கோப் டெலஃபோட்டோ கேமராஸ், அலர்ட் ஸ்லைடர், டிசைன், ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு நம்ம பார்க்கல சில சரியான பாக்ஸஸையும் செக் பண்ணியிருக்காங்க. IP ரேட்டிங் இருக்குது, சார்ஜிங் ஸ்பீட்ஸ் நல்லா இருக்குது, பாக்ஸ்லேயே சார்ஜர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, LTPO, அந்த Quad HD டிஸ்பிளே ரெசல்யூஷன், அந்த மாதிரி. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இருக்குது. ஃபோன் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, ப்ளஸ் அந்த ஸ்டெபிலிட்டி ஸ்கோர்ஸ் கண்டிப்பாக பெட்டராக இருந்திருக்கணும். பட் இந்த ஃபோன் ஓவரால் ஒரு பேக்கேஜாக அதுக்கு இந்த ஆஸ்கிங் ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் நினைக்கிறத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ எனிவேஸ், அவ்வளோதான் என்னோட அன்பாக்சிங் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹாவ் அ நைஸ் டே. பாய்.